ஹேலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோட் 14 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். உங்களுக்குமே ஸ்டோரி லைன் வந்து புரியும். சரி, ஓகே, வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோக்கு வந்து கேட்டிருப்பாங்கள்ல, உங்களுக்கு யாருக்காச்சும் பேட்டில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒருத்தன் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கையை தூக்கிட்டு வெளியே வந்திருப்பான். இன்றைக்கி அதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அவனும் வந்து வேறப்பா நிற்க 2 பேருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்னை வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி அவனும் வந்து கேட்க, ஹீரோ அதுக்கு ஒன்றுமே கேட்காம உன்னோட மொத்த ஸ்டோரியும் வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அவனும் மொத்த ஸ்டோரியுமா அப்படின்ட்டு மனசுக்குள்ளவே இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன இப்போ என்னோடய மொத்த ஸ்டோரியுமே வந்து கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லீடர் நீ என்ன தான் லீடராக இருந்தாலும் நீ என்னெல்லாம் இந்த மாதிரி பேச வந்து கூடாது, கேட்க வந்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அதுக்கு ஒரே ஒரு முறை தான், அவ்வளோதான். சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஆஃப் ஆயிடுறாங்க. இப்போ அந்த வைஸ் கமாண்டர் தான் வந்து வரான். இதுக்கு முன்னாடி நான் இந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ளவும் வந்து போனதில்லை, அதனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நான் உனக்கு கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அதை கேட்டவனும் அப்படியே சைலண்ட்டாக, இப்போ அவன் வந்து நீங்கள் என்ன தான் லீடராக இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் மற்ற சோல்ஜர்ஸ் கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இந்த இடத்துல நான் தான் லீடர், நான் சொல்கிறத தான் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெரராகவே வந்து சொல்கிறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த கவர்னர் இருக்காங்களே, நேற்று ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையை வந்தாக, இப்போ நான் ஒரு வழியாக எழுந்துட்டேன், இப்போ டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, பக்கத்தில் இருந்தவங்களும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து எழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்தளவுக்கு குடிச்சிட்டு இந்தளவுக்கு சீக்கிரமாக யாரும் எழுந்ததில்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் டக்குன்னு எழுந்து எல்லா யூனிஃபார்மும் வந்து மாட்டிக்கிறான், ஷூவை கொண்டு மாட்டிக்கணும். நேற்று குடித்தது செமையாக தலைவலிக்குதுரா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு நல்ல கேள்விதே அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக வந்து சைலண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு வேணும்னா டீ ஊற்றி தரவா அப்படின்ட்டு டீயை வந்து ஊற்றி வந்து கொடுக்குறாங்க. சாரி, டீயை ஊற்றி கொடுக்கல, ஊற்றுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு நான் வந்து கேட்டேன். நீ ஒன்றும் பதிலே வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை விட்டு வேறு ஏதாச்சும் கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். உன்னோட உண்மையான பேரை வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க டீ வந்து ஊற்றிட்டு இருந்தாங்களே, அந்த டீ வந்து கப்பை விட்டு வெளியே வந்து வருது. ஏன்டா டேய், கேட்குறதுக்கு எவ்வளோ விஷயம் வந்து இருக்குது, ஆனால் இருந்தாலும் நீ இதை தான் வந்து கேட்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லு, இல்லாட்டி சைலண்ட்டாக வந்து இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் கடுப்புலேயே அந்த டீயை வந்து இன்னும் ஊற்றிட்டே தான் வந்து இருக்காங்க. ஒரு வழியாக எடுத்தவங்களும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்க, அதுக்காக இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட பேரெல்லாம் கேட்கக்கூடாதுடா, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனும் ஸ்ட்ரைட்டாக நீ என்ன வெக்கப்படுறிய அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க கண்ணை மூடிக்கிட்டே நான்லாம் வெக்கப்படலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்ணை மூடினது ஒரு குத்தம் அப்படின்ட்டு கிட்ட போய் வந்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணவன் விடுவான்னு பார்த்தா உடலை, திடீர்னு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு, என்ன நான் ஏதாச்சும் தப்பாக எது பண்ணிட்டேன்னா நீ வெக்கப்படுறிய அப்படின்ற கேட்க, டேய் போடா லவடி கேட்பாள் அப்படின்ட்டு அவனை எட்டி உதைக்க, நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னோடய எக்ஸுக்கு கூட கிஸ் கொடுக்கல தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கேட்டவனும் சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா இன்னொரு கிஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் வெக்கத்துலேயே கடுப்பு வந்து ஆகுறாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கான், ஏதோ கஞ்சா போதையில் இருக்கிற மாதிரி. அவங்களும் பின்னாடி திரும்பிட்டு எங்கேயோ வந்து போகிறாங்க. நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டிருந்தேன் அப்படின்னா என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவனும் கன்னத்தை சொரிஞ்சிக்கிட்டே சொல்ல, ஓகே ஜி அப்படின்ட்டு அவங்க ஏதோ வந்து சொல்கிறாங்க. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதான் என்னோடய உண்மையான பேர் அப்படின்ட்டு அவங்களும் பின்னாடி திரும்பி வந்து சொல்ல, எதே அதுதான் உன்னோட உண்மையான பேர் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கேவலமான லுக்கை வந்து கொடுக்குறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி வெளியே வந்துட்டு ஜாலியாக அவனும் பாட்டு பாடிக்கிட்டே, என்ன ரொம்ப நாள் நல்லா வந்து போதே, இப்படியெல்லாம் போகக்கூடாதே அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். முன்னாடி கவர்னர் கவர்னர் அப்படின்ட்டு ஒரு குரல், யார் அப்படின்னு பார்த்தா அந்த வைஸ் கமாண்டர் தான், அதாவது ஹீரோவுக்கு கீழே வந்து இருந்திருப்பான்ல அவன் தான். வந்தவனும் மூச்சு வாங்கிக்கிட்டே, ஹீரோ அங்கே ஒருத்தனை வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். டேய் பதட்டப்படாமல் சொல்லு, ஹீரோவை போட்டு தள்ளிட்டானா இல்லை ஹீரோவை யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டாடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ தான்டா ஒருத்தனை வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, 2 பேருமே செம ஸ்பீடாக வந்து போகிறாங்க. போய் நின்றுட்டு அந்த ஃபைட் நடந்த இடத்துல வந்து பார்க்க, ஸ்பியரை தூக்கி அவனோட நெஞ்சிலேயே வந்து சொருகி வந்து விட்ருக்கான். அதை பார்த்தவனும் என்ன இவன் இந்த மாதிரி கொடூரமான வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறான். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அந்த பாடியை தான் வந்து பார்த்துட்ருக்கான், நெஞ்சிலேயே வந்து இறக்கியிருக்கான்ல அதை. ஹீரோ கேட்ட கேள்விக்கு கவர்னர் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு, நீ இவன் வேறு பதில் சொல்லாமல் இருக்கானே, அவன் கோவப்பட்டானா இவனையும் போட்டு தள்ளிடுவானே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, இல்லை லீடர் நான் தான் போயிட்டு கூப்பிட்டு வந்தேன், ஏதோ பிரச்சனை பெருசாக நடக்க போகுது அப்படின்ட்டு
அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறத அந்த கேப்டன், அதாவது அந்த கவர்னருமே நானும் மயங்கும் இப்படி தான் வந்து இருந்தோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு செமையாக வந்து சிரிக்கிறான். எந்த அளவுக்குன்னா கூப்பிட்டு வந்தவொடனே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே, அப்புறம்டா தம்பி எதுக்காக அவனை போட்டு தள்ளுன அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இல்லைப்பா என்கிட்டயே வந்து ஓரம் வம்பில் தான் அதான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதே மாதிரி தான் வந்து இருக்கணும். இவன் உங்ககிட்ட எவனாச்சும் வம்பு இழுத்தான்னா அவனை கொஞ்சம் கூட பார்க்காத போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அன்றைக்கி நைட்டு அந்த கேம்பை தான் வந்து காட்டுறாங்க. அந்த கேம்புக்குள்ளே ஹீரோ அந்த பேட்டலில் எப்படி எப்படியெல்லாம் வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். அந்த நேரத்தில் யாரோ வந்து உள்ளே வர, யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த உள்ளே வந்திருக்கிறது தான் அந்த வைஸ் கமாண்டர் தான். அவனும் உள்ளே வந்துக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஒரு லேம்பை காட்டி அந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த கவர்னரும் கூட அந்த பொண்ணுமே வந்து உக்காந்துட்ருக்கு. இந்தாப்பா டீ குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கவர்னர் தூக்கி கொடுக்க, அதெல்லாம் வேணாம் வந்த வேலையை வந்து சொல்லு டக்குன்னு நான் கிளம்பணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ மூஞ்சியை சுழிச்சிக்கிட்டு வந்து சொல்கிறான். ஏண்டா டேய் நானே ஆடிக்கு வரனா அமாவாசைக்கு வரனா தான் எவன்கிட்டயாச்சும் ஒருத்தங்கிட்ட வந்து கேட்பேன். நீ கேட்ட ஒரு ஆள் நீயும் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணால் அதை நான் என்ன வேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை வந்து எடுத்து குடிச்சிக்கிறான். எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய தங்கச்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடியை வந்து கரெக்டாக அவங்களும் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் வந்து ஆகுறாங்க. ஹீரோவும் நான் தான் சாங் பேக் அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் வந்து ஆகுறான். இப்போ அந்த கவர்னரும் இவன் தான் நான் சொன்ன பையன் எப்படி இருக்கான் அவனை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் பார்த்துக்கிட்டே இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் புத்திசாலியாகவும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஹீரோயினே அதே இடத்துல வந்து முறைக்கிறான். அவங்களும் இந்த கண்கள் அப்படின்ட்டு அவனோட ஃபாஸ்ட்டை தான் வந்து யோசித்து பார்க்குறாங்க. இவன் அவன் தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இவன் அவனே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து சைலண்ட்டாகவே வந்து இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது ஒன்றும் சரியில்லையே, இவன் கூடவே ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னா இவன் ரொம்ப டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க, அவ்வளோதான் நீங்கள் கூப்பிட்டதுக்கான வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கவர்னரும் வேற ஒரு கிங்டம்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பேசுகிறான். டேய் எந்த கிங்டம்த்தில் எந்த பிரச்சனை இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வேலையை வந்து பாடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அது சரிதான் இருந்தாலும் அதில் அடிமை மாதிரி வேலை வாங்குறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வந்து நம்மளையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் இருக்கிற வரைக்கும் வர முடியாதுன்னுலாம் சொல்லலை, வந்தானுங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நீ சும்மா தமாசுகளாக பேசாத அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் வந்து சொல்கிறாங்க. அந்த கவர்னரும் பல்ல காட்டிக்கிட்டு அந்த லேடி மேலே தோள் மேலே கையை வந்து போட்டுக்கிறான். போட்ட மனுஷனும் இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதே ட்ரேடா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆமாம் அவனுங்களை வச்சு நம்ம நல்ல விதமாக நடத்தினா அவனுக்கு நமக்காக உண்மையாக வந்து வேலை செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ அந்த ஹீரோவுக்கு கீழே ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து பயிற்சி எடுக்கிறதாக தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினியை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் பயிற்சி எடுத்துகிட்டு ஏதோ ஒன்றுத்த வந்து யோசித்து வந்து பார்க்குறவன் சும்மா இல்லாமல் பல்ல வேற கடிச்சிக்கிட்டே, எவ்வளோ தைரியம் தான் அவன் அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா எங்கே ஞாபகம் இருக்கா இல்லை வேறு எங்கேயாச்சும் போதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு, உனக்கு பிடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு இப்போ வந்து கிளம்பிட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதை கண்டுக்காத பின்னாடி சத்தம் போடுற ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு என்ன பேசுகிறான் அவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். அவனுக்கெல்லாம் என்ன இது என்னத்துக்கு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலோடு கேட்க, நான்லாம் உங்களை கூப்பிட்டதுக்கான ஒரு ரீசன் தான் இருக்குது. அந்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே நீ எவனை பார்த்து கொன்னாலோ இல்லை உசுரோட பிடிச்சாலோ உங்களுக்கு வந்து ரிவார்டு அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ தான். ஒரு வீடியோ அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 வீடியோ வந்து போட்டுடுறேன், கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா 3 வீடியோ கூட வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது, நம்பலாம். ஆனால் நாளைக்கு கன்ஃபார்ம் 2 வீடியோ வந்து வந்துடும். நாளைக்கு காலையிலே ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இன்னொரு வீடியோ வந்து சேர்த்து 3 வீடியோவாக வந்து போட்டுடுறேன். அதாவது இன்றைக்கி இதோட சேர்த்தி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் இப்போ வந்து பார்த்தேன், படித்தேன். ரிப்ளை தான் வந்து பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல. அதனால தான் ரிப்ளையும் நிறைய பேருக்கு பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இதே சப்போர்ட்டை நீங்கள் முழுசாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்க நான் இந்த சீரீஸை டக்குன்னு வந்து முடிச்சிடுறேன். அப்புறம் இன்னொரு 3 இல்லை 4 நாளைக்கு மட்டும்தான் 2 வீடியோ வந்து வரும். அதுக்கப்புறமா டெய்லியும் ஒரு வீடியோ தான் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் வந்து வந்துடும், நம்பலாம். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. சரி ஓகே, பாய் பாய்.